வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம ஓவியா அவர்கள் நடிப்பில் மக்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்த படம் தான் 90ml. இப்போ இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓவியா அவர்களுடைய 90ml படம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்டர் அனிதா உதிப் இயக்கத்தில் நம்ம ஓவியா அவர்கள் நடிப்பில் 5 பெண்களோட வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்க அடல் காமெடி மூவி தான் இந்த 90ml. இந்த படத்துக்கு நம்ம சிம்பு அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை அனிதா உதிப் அவர்களுடைய நிவிஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சில சீன்ஸ்ல நம்ம சிம்பு அவர்கள் கெஸ்ட் ரோல்ல வந்து செமையா கலக்கிருக்காரு. இந்த 90ml படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் இதற்காக வெளிவந்த 3 ஸ்னீக் பிக் வீடியோ, இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ்க்காக நம்ம ஓவியா அவர்கள் கொடுத்த இன்டர்வியூஸ்னு எல்லாமே ஒரு லெவல்ல தாண்டி ஆபாசமா இருந்த காரணத்தினால இந்த படத்துக்கு ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்ததுக்கு ஏத்த மாதிரி இந்த படம் பொதுமக்களிடையே நிறைய சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கதைன்னு பார்க்கும்போது பெருசா இன்ட்ரெஸ்டிங்காவோ வித்தியாசமாவும் எதுவும் இல்லை. ஆனா இந்த படம் முழுக்க எப்படி ட்ரெய்லர்லயோ ஸ்னீக் பிக் வீடியோலயோ ரொம்பவே ஆபாசமா காமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி படம் ஃபுல்லா இருக்குன்ட்டும் இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இந்த 90ml படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட இருந்தும் மற்றும் திரைப்பட விமர்சகர்கள் கிட்ட இருந்தும் ரொம்பவே ஆவரேஜான ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படத்தினுடைய கதை திரைக்கதைன்னு எதுவுமே ஜனரஞ்சகமா இல்ல. வெறும் இந்த படத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஓப்பனான ஃபன் ஃபீல்டு லைஃபை இந்த படத்தினுடைய டைரக்டர் இன்னும் வெளிப்படையா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த 90ml படத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க பொதுவா சரி தவறுன்னு எதுவுமே இல்ல, எல்லாமே நம்ம பார்க்க கண்ணோட்டத்துல தான் இருக்கு. இது வரைக்கும் ஆண்களை வச்சு இந்த மாதிரி படங்களை கொடுத்திருந்தாங்க, முதல் முறையா தைரியமா பெண்களை வச்சு இந்த மாதிரி படத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓவியா அவர்களுடைய 90ml படம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்றதை பத்தியும், மேலும் பெண்களை வச்சு இப்படிப்பட்ட படங்கள் எடுத்து வெளிவருவது சரியா தவறான்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.